பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறவனாய் இருக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களை நன்கு அறிந்திருக்கிறவர். நீங்கள் போகிற பாதையை அறிந்திருக்கிற தேவன் உங்களுக்கு வேண்டிய சகாயத்தை செய்து உங்களை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். மனம் சோர்ந்து போகாதீர்கள். இன்று தினத்தின் தியானத்திற்காக ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறோம். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். அவர்கள் எவ்விடத்திலெல்லாம் பழுதாயிருக்கிறார்களோ, எந்த இடத்திலெல்லாம் அவர்களுடைய வழிகளில் அவர்கள் பலவிதமான சிக்கல்களிலே சிக்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவைகளை நான் குணமாக்கி அவர்களை நடத்தி நிச்சயமாகவே அவர்களை நான் கைவிடாதபடிக்கு அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கு அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கு அவர்களுடைய பாதைகள் நிமித்தம் துக்கப்படுகிறவர்களுக்கு நான் ஆறுதல் அளிப்பேன். என் தேவனாகிய கர்த்தர் உன் வழிகளை நன்கு அறிந்த தேவனாய் இருக்கிறார். இந்த தேவனாகிய கர்த்தர் இன்று உன்னை பார்த்து சொல்லுகிறது என்னவென்றால், உன் வழிகள் எல்லாவற்றையும் நான் கண்ணோக்குகிறவனாய் இருக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் கரிசனை உள்ளவர், உன்மேல் கண்ணும் கருத்துமாய் இருக்கிறதான தேவன். உன் வழிகள் அனைத்தையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். நீ எந்த பாதையில் நடந்து கொண்டு இருக்கிறாய் என்பதை என் தேவன் அறிந்தவராய் இருக்கிறார். ஒருவேளை உன்னோடு இருக்கிறவர்கள் நீ போகிறதான டென்ஷன்ஸ், நீ போகிறதான பாதையை அவர்கள் அறியாமல் இருக்கலாம். உன் சூழ்நிலைகளை அறியாமல் இருக்கலாம். வெளி தோற்றத்திலே நீ ஒரு பெரிய அதிகாரி தான், வெளி தோற்றத்தில் நீ ஒரு செல்வந்தன் தான். வெளி தோற்றத்தில் பார்க்கும் பொழுது அநேகருக்கு நீ ஆறுதலை சொல்கிறவனும் அநேகருக்கு நீ ஆதரவாக இருக்கிறதான ஒரு நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கிறவன் தான். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீ போகிறதான வேதனைகள், நீ சிந்துகிறதான கண்ணீர், பலவிதமான பாடுகள் எல்லாவற்றையும் ஒருவருக்கும் சொல்ல முடியாதபடி, இரவிலே சரியான நித்திரை வராதபடி, உள்ளத்தில் பலவிதமான குழப்பங்களினாலும் பலவிதமான வேதனைகளினாலும் நீ காணப்படலாம். ஆனால் இன்று என் தேவனாகிய கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன் பாதைகளை நான் சீர்தூக்கி பார்ப்பேன், உன் வழிகளை நான் பார்க்கிறவனாய் இருப்பேன். நீ கடந்து போகிறதான பாதைகளை நான் பார்த்து அதிலே எவைகளெல்லாம் பழுதாகி கொண்டு இருந்ததோ, எவைகளெல்லாம் உன்னை துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறதோ, எவைகளெல்லாம் உன்னை வேதனைக்குள் தள்ளி கொண்டு இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் நான் சீர்படுத்துவேன், நான் குணமாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் தேவனாகிய கர்த்தர் உனக்காக இருக்கிறவர். என் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறவர். மனம் சோர்ந்து போகாதே. இயேசுவானவர் இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவர் சொன்னதான ஒரு ஓமையை உங்களுக்காக நான் வாசித்து காட்டும்படியாய் விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்கும் நாம் வேதத்தில் வாசிப்போம் என்று சொன்னால் இந்த சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
இந்த வேத பகுதியிலே ஒரு சம்பவம் குறித்து இயேசுவானவர் ஓமையாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நடந்த காரியம் இயேசு சொல்லுகிறார், ஒரு மனிதன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு நேராய் கடந்து சென்றார். ஒருவேளை எரிகோ ஒரு நல்ல வியாபார பட்டணமாய் இருந்தபடியாலே எருசலேமிலே வாசம் பண்ணினதான அந்த மனிதன் தன் தொழிலுக்காக, தன் தொழிலின் முன்னேற்றத்திற்காக நல்ல வளம் பெற்றதான பிரியமானவர்களை கமர்ஷியல் சிட்டி ஆகிய அந்த எரிகோவுக்கு ஒருவேளை அவன் தன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக, தன்னுடைய பிஸ்னஸ்க்காக போயிருக்கக்கூடும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, போகிற வழியிலே ஒரு கிரேட் லாஸ் அவனுக்கு காத்து கொண்டு இருந்தது. அந்த லாஸ் ஆனது அவனை மென்டல் டார்ச்சர் பண்ணினதாக, குற்றுயிராய் இருக்கிறது போல அவன் பலவிதமான உடலிலும் தன்னுடைய உள்ளத்திலும் காயப்பட்டவனாக, மனதளவிலே பாதிக்கப்பட்டவனாக அவன் காணப்பட்டான். வாழ்க்கையே ஒருவேளை அவனுக்கு கசப்பாக இருந்திருக்கலாம். அவனுடைய உத்தியோகத்தின் நிமித்தம் அவன் சிக்கிக் கொண்டதான ஒரு சிக்கல். ஒருவேளை நீங்கள் கூட உங்கள் பிஸ்னஸ் நிமித்தமாக பலவிதமான டர்ன் ஓவருக்காக கடன்களை எடுத்து பலவிதமான போராட்டத்தின் வழியாக நீங்கள் சிக்கினவர்களாக காணப்படலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை பிரியமானவர்களை, இந்த மனிதன் தன்னுடைய படிப்புக்காகவோ இல்லாவிட்டால் தன்னுடைய மேல் வரும்படியாக ஏதோ ஒரு முயற்சிக்காக, பிரியமானவர்களே, ஜனம் அதிகமாக நடமாட்டம் இருக்கிறதான அந்த எரிகோ பட்டணத்துக்கு போனதான வழியிலே இவன் சிக்குண்டவனாய் காணப்பட்டிருக்கலாம். சில நேரத்தில் நமக்கு சரியான பாடத்தை எடுக்க முடியாதபடி, எந்த விதமான பாடத்தை எடுக்க வேண்டும், எந்த வழியில் செல்ல வேண்டும், நம்முடைய ஃபியூச்சர் பில்டிங்க்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய எதிர்காலத்தை நினைத்து நாம் எடுக்கக்கூடாத ஒரு சரியான டிசிஷன், நமக்கு ஆலோசகர் இல்லாதபடியாலே சரியான ஒரு தீர்மானம் எடுக்காதபடிக்கு தவறான வழியிலே போய் பலவிதமான காரியத்தில் சிக்குண்டவர்களாக காணப்படலாம். ஒருவேளை ஆவிக்குரிய வழியிலும் உன்னத அனுபவம் பெற்றதான நாம், ஆவிக்குரிய உன்னத ஜீவியத்தில் இருந்ததான நாம், பல மனிதர்கள் திருட்டுத்தனமாக இல்லாவிட்டால் கள்ளர்களைப் போல துருபதேசங்களை கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையிலே சில நண்பர்கள் கடந்து வந்து தீய பழக்க வழக்கங்களினாலே நம்மை சிறைப்பிடித்து நம்முடைய ஜெப வாழ்க்கையை இல்லாவிட்டால் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை, தேவ பக்தியின் வாழ்க்கையை கெடுத்து தேவனை விட்டு விலகினது நிமித்தமாக நமக்கு ஒரு சமாதானம் இல்லாத ஒரு துயரம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். இதனால் நம்முடைய ஆரோக்கியமும் கெட்டு போயிருக்கலாம். நாம் ஒருவரையும் நம்முடைய முகத்தையும் பார்க்க முடியாதபடி மனம் கசந்து நம்மை நாமே நாம் நிந்திக்கிறவர்களாக இருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ எந்த பாதையில் சென்று கொண்டு இருந்தாலும், ஒருவேளை உன் படிப்பின் காரியமாக இருக்கலாம், உன் தொழில் நிமித்தமாக சில இன்வெஸ்ட்மெண்ட்டில் சிக்கிக்கொண்டு நீ மேல் வர முடியாதபடிக்கு பல பாதிப்பிலே நீ இருக்கலாம். ஒருவேளை ஆவிக்குரிய நிலையிலே ஜீவனுள்ள தேவனை அறிந்திருந்தும் அவரோடு தொடர்பு கொள்ளக்கூடாதபடிக்கு உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நொறுங்கி போனவனாக, சோர்ந்து போனவனாய், பின்னடைந்தவனாக, கலங்கி நிற்கிறவனாக நீ இருக்கலாம். நீ எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் என் தேவனாகி உங்களை பார்த்து சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன் வழிகளை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ செல்லுகிறதானே ஒவ்வொரு பாதைகளும் எனக்கு நன்கு தெரிந்ததாக இருக்கிறது. உன் வழிகளை பார்க்கிறதான உன்னை நான் குணமாக்குகிறவனாய் இருப்பேன். உன் வழிகளை பார்க்கிறதான நான் உன் முன்னேற்றத்திற்கு தடையாய் இருக்கிற எல்லா தடைகளை நீக்கி போட்டு உன்னை நான் வழி நடத்துகிறவனாய் இருக்கிறேன். சோர்ந்து போகாதே. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, 125ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களை நாம் வாசிப்பதை கேட்போமா? கர்த்தரை நம்புகிறவர்கள் எந்தெந்தைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். ஒரு மனிதன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவன் எதிலும் அசைக்கப்படுவதில்லை. ஒரு மனிதன் தேவன் மேல் தன்னுடைய முழு நம்பிக்கை வைக்கும் பொழுது அவனை கர்த்தர்
திடப்படுத்துகிறார். என் வேதம் சொல்லுகிறது, தம்முடைய வல்லமையினாலே பர்வதங்களை அவர் உறுதிப்படுத்துகிறதான தேவன். ஒரு பர்வதத்தையே அது அசையாதபடிக்கு உறுதிப்படுத்துகிறதான தேவன் உன் வாழ்க்கையிலும் பலவிதமான பிரச்சனைகள் நிமித்தமாக துவண்டு போயிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலே, கலங்கி கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை அவர் சீர்படுத்த வல்லவராயிருக்கிறார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவனாயிரு. அவரை நம்பி இருக்கிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நீ சோர்ந்து போகாதே, மனம் தளர்ந்து போகாதே, மீண்டும் எழும்பினில். உன்னை உண்டாக்கின தேவன் மேலே உறுதியான நம்பிக்கை கொள்ளுகிறவனாயிரு. அவர் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார், ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டார். பர்வதங்கள் எப்படி எருசலேமை சுற்றி இருக்கின்றதோ அதை போலவே இதோ நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் இருப்பாய் என்று சொன்னால் உன்னை சுற்றிலும் என் தேவனாகிய கர்த்தர் மகா காவலனாக இருந்து உன்னை எல்லா தீங்குகளுக்கும், எல்லா உன்னை பறிக்க வருகிறதான எல்லா கொள்ளையர்களிடத்திலிருந்து உன்னை விலக்கி காக்கிறவராய் இருக்கிறார். பொல்லாங்கனிடத்திலிருந்து உன்னை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். மனம் சோர்ந்து போகாதே, தேவன் மேல் முழு நம்பிக்கை வைக்கிறவனாயிரு. ஒருவேளை கடன் பிரச்சனையில் நீ சிக்கிக் கொண்டிருக்கலாம், கடன் பாரம் உன்னை அழுத்துகிறதா இருக்கலாம். இது நிமித்தமாக தலை தூக்க முடியாதபடி போன் கான்டாக்ட்ஸை நீ பிளாக் பண்ணி வைத்தோ மற்றவர்களிடத்தில் பேசுவதற்கு மனமுடைந்தவனாய் நீ காணப்படலாம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் வேத வசனம் சொல்லுகிறது, 124ஆம் சங்கீதம் 8வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அவருக்கு ஒரு நாமம் உண்டு, இயேசு என்று. இயேசு என்று சொன்னால் இரட்சகர் என்று அர்த்தம். அந்த நாமத்தை நீ அறிக்கை செய். நமக்கு வேண்டிய சகாயம் அவரிடத்திலிருந்து தான் வருகிறது. அவரே அண்ட சராசரத்தையும் படைத்தவர், வானத்தையும் பூமியையும் அவரே உண்டாக்கினவர். எல்லாவற்றையும் உண்டாக்கினதான தேவன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், உன்னை ஒருபோதும் நிகழ்ந்து விட மாட்டார். அவர் மேல் உன் நம்பிக்கை வைத்து அவரை நோக்கி நீ கூப்பிடுவாய் என்று சொன்னால் உன்னுடைய வழிகளில் காணப்படுகிறதானே, உன்னுடைய விசுவாச பாதையில் காணப்படுகிறதானே, உன்னுடைய ஆவிக்குரிய பாதையில் காணப்படுகிறதானே, உன் முன்னேற்றத்தின் பாதையிலே காணப்படுகிறதானே எல்லா விதமான கரடு முரடுகளையும் அவர் குணமாக்குவார். உனக்கு ஆறுதல் செய்வார், அதை சீர்படுத்துவார். உன்னை துயரத்தில் ஒருபோதும் விட மாட்டார். இயேசு என்று கூப்பிட்டால் போதும், உன்னுடைய இன்னல்கள் எல்லாம் மாறும். அவரை நோக்கி நீ விண்ணப்பித்தால் போதும், என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு வேண்டிய சகாயத்தை செய்வார். அதெல்லாம் தம்முடைய பிள்ளைகள், தான் சிருஷ்டித்ததான பிள்ளைகள் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட வேண்டும். அவரிடத்தில் முழு நம்பிக்கை வைத்து தங்கள் உள்ளத்தின் வேதனைகள் எல்லாம் அவரிடத்தில் ஊற்ற வேண்டும். இருந்து எரிகோ வழியாய் போய்கொண்டிருந்ததான அந்த நல் மனிதன் கல்லர்களின் கைகளாலே யாரிடம் சிக்கிக்கொள்ளக்கூடாதோ அந்த துஷ்டர்களின் கைகளினாலே யாரிடத்தில் மாற்றிக்கொள்ளக்கூடாதோ அந்த தந்திரவாணியின் கைகளினாலே சிக்குண்டு நொறுக்கப்பட்டவனாய் வீதியிலே குற்றுயவராய் அவன் விடப்பட்டவனாய் இருந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய ஜீவியத்திலும் பலவிதமான ஏமாற்றங்கள் நண்பர்கள் மூலமாயிருக்கலாம், உற்றார் உறவினர்கள் மூலமாயிருக்கலாம், உடன் பிறந்தவர்கள் மூலமாயிருக்கலாம். உன் வழியில் நீ தடுமாடி கொண்டு இருக்கிறாயோ, மனம் சோர்ந்து போகாதே, உள்ளம் கலங்க வேண்டாம். தேவன் மேல் நம்பிக்கை கொண்டவனாயிரு. என் தேவன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் உன்னை நடத்த வல்லவராயிருக்கிறார். யோபு என்கிறதான கிழக்கத்தின் புத்திரத்திலே ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் இருந்தான். அவன் மிகுந்த தனவந்தன். ஆசியா கண்டத்திலே சொல்லக்கூடும் என்று சொன்னால் அவனே ஒரு பெரிய தனவந்தன், மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவன். ஆகிலும் பிரியமானவர்களே, அவன் தேவபக்தி உள்ள மனிதனாயிருந்தும் அவனுடைய வாழ்க்கையிலே சில போராட்டங்கள் வந்தது, சில சோதனைகள் வந்தது. அந்த சோதனைகள் போராட்டங்கள் வந்தபோது அவன் தன் இருதயத்திலே தளர்ந்து போகவில்லை,
தன் நம்பிக்கையிலே அவன் பின்வாங்கவில்லை. அவன் சொன்னதான வார்த்தையை உங்களுக்கு நினைப்பூட்டும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். வாசிங்க யோபின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஆனாலும் நான் போகிற வழிகளை அவர் அறிவார். He knows the path which I am traveling. எனக்கு பலவிதமான இழப்புகள் இருக்கலாம். காரணம், சரீரமானது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் அவன் புண்புழுத்தவனாக, கொப்பளங்கள் வெடித்ததாக, துர்வாசனை வீசினதாக, வீட்டில் இருக்க முடியாதபடிக்கு குப்பை மேட்டில் இருக்கிறவனாய் இருக்கிறான். அவனுடைய சரீரம் அவனுக்கு ஆதரவாக இருக்கவில்லை. கட்டின மனைவியை சொல்லுகிறாள், உன்னிடத்திலிருந்து வீசுகிறதான இந்த துர்வாசனை நிமித்தம் நீ மரித்து போனால் நலமாயிருக்கும். மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் உண்டாக்குகிறதான பிள்ளைகள் 10 பேர் யோபுக்கு இருந்தார்கள். அந்த 10 பேரும் மரித்து போனார்கள். என் வேதம் சொல்லுகிறது, இந்த சூழ்நிலையிலே தான் அவன் தன் விசுவாசத்தை தளர விடவில்லை. தேவனுடைய நம்பிக்கையிலே அவன் பின்வாங்கவில்லை. என் வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, நீங்கள் வேதத்திலே யோபின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசித்தால் யோபு இவ்விதமாய் சொல்லுகிறார், இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன், இடது புறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலது புறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். இதோ நான் முன்னாலே போய் பார்க்கிறேன், என் தேவனை நான் பார்க்க முடியவில்லை. நான் இதோ பின்னால் போகிறேன், அங்கேயும் பார்க்க முடியல. அவருடைய கிரியைகளை நான் பார்க்கிறேன். காலைதோறும் சூரியன் உதிக்கிறது, மாலையில் மறைகிறது, சந்திரனும் பிரகாசிக்கிறது. இப்படி அவருடைய சகல சிருஷ்டிப்பையும் பார்க்கிறேன். பறவைகளெல்லாம் பாடிக்கொண்டு ஆனந்தமாய் செல்லுகிறது. இவைகளெல்லாம் நான் பார்க்கிறேன். ஆனால் என்னை உண்டாக்கின தேவனை நான் பார்க்கவில்லை. காரணம், நான் மண்ணால் உண்டாக்கப்பட்ட மனுஷன் அல்லவோ. ஆனால் எனக்குள் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நான் போகிற பாதையை என் தேவன் அறிந்திருக்கிறார். இந்த அறிவும் இந்த விசுவாசமும் யோபுக்குள் இருந்தபடியாலே என் வேதம் சொல்லுகிறது, யோபு தேவனை தூசிக்கவில்லை, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யவில்லை. அவன் எதையெல்லாம் இழந்தானோ இரட்டிப்பாக அதை பெற்றுக்கொண்டவனாய் இருந்தான். ஏனென்று சொன்னால், யோபு தெளிவாக தன் ஜீவியத்தில் சொல்லுகிறதை பாருங்களே. யோபின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, என் கால்கள் அவருடைய அடிகளை பற்றி பிடித்துக் கொண்டது. அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டு, அவர் எவைகளெல்லாம் எனக்கு நியமித்திருக்கிறாரோ அதன் வழக்கத்தின்படியே நான் செய்தேன். நான் ஜெபித்தேன், நான் உபவாசித்தேன், வேதத்தை தியானித்தேன், தான தர்மம் செய்தேன், என்னால் முடிந்த அளவுக்கு நற்கிரியைகளை செய்தேன். அவருடைய சகல நெறிகளையும் நான் விட்டுவிடாதபடி அவர் சொன்னதான வாக்குத்தத்தங்களில், அவர் சொன்னதான கட்டளைகளில் ஒன்றும் நான் பின்வாங்காதபடி அதை கைக்கொண்டே நடந்தேன். காரணம் என்னவென்றால், இந்த சோதனையின் காலங்கள், இந்த போராட்டத்தின் காலங்கள் என்னுடைய முடிவு அல்ல. 14வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், எனக்கு குறித்ததை அவர் கட்டாயம் நிறைவேற்றுவார். என் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நியமித்ததான காரியத்தை கட்டாயம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, மனம் உடைந்து போகாதே. நிச்சயமாகவே உன் வாழ்க்கையிலே விடிவு உண்டு. என் தேவன் உன் பாதையை காண்கிறார். இதோ அவர் சோதிக்கட்டும், அந்த சோதனையிலே உன்னை சுத்த பொன்னாய் பார்ப்பார். உன்னுடைய விசுவாசம் அவருக்கு முன்பாக விலையேற பெற்றதாக இருக்கும் பொழுது, உன் நம்பிக்கை அவருக்கு முன்பாக விலையேற பெற்றதாக இருக்கும் பொழுது, நிச்சயமாகவே உன் வாழ்க்கையிலே தேவன் செய்கிற அதிசயங்களை நீ பார்க்க முடியும். ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான
கர்த்தர் உன்னை எல்லா இக்கட்டிலிருந்தும் மீட்கக்கூடிய உன் மீட்பராகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, புரோஜனமாயிருக்கின்றதை உனக்கு நான் போதித்து, நீ எந்த வழியில் நடக்க வேண்டுமோ அந்த வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லுகிறார். சோர்ந்து போகாதே, கலங்கி போகாதே. உன்னை எல்லா இக்கட்டிலிருந்தும் மீட்கக்கூடியதான ஒரு தேவன் உண்டு. இஸ்ரவேலர்களுக்கு முன்பாக செங்கடல் ஒரு தடையாய் இருந்தது. அந்த தடைகளை ரெண்டாய் கிழித்து அதன் வழியாய் நடத்தினதான தேவன். தண்ணீரை பிரிக்க எவராலும் முடியுமோ? என் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாசியின் சுவாசத்தினாலே அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சமுத்திரத்தின் வழியாக அவர் பாதையை உண்டாக்கி நடத்தினவர். சமுத்திரத்தையும் தம்முடைய ஜனங்களுக்காக வெற்றாந்தரையாய் மாற்றினவர். உன் வாழ்க்கையிலே நீ கடந்த நாட்களில் பட்டதான நஷ்டத்தின் நிமித்தமாக பலவிதமான சோர்வின் வார்த்தைகள், பலவிதமான சோர்வு எண்ணங்கள் அலைகளைப் போல உன்னை டார்ச்சர் பண்ணிக்கொண்டே இருக்கலாம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி வழியை உண்டாக்கி கொடுத்தாரோ, உனக்கும் ஒரு செவ்வையான பாதையை உனக்கு விளங்க பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவர்களை எல்லா தீங்குகளில் இருந்து மீட்டதான தேவன் உனக்கு வேண்டிய பிரயோஜனமானதை போதிப்பார். ஒருவேளை தீய நண்பர்களாலே உன்னுடைய சமாதானம் பறிக்கப்பட்டதா இருக்கலாம். அந்த எரிகோவுக்கு போனதான அந்த மனிதனை எவ்விதமாய் திருடர்கள் வந்து அவனை கொலை செய்தார்களோ, பிரியமானவர்களே, அவனை குற்றுயிராய் மாற்றினார்களோ, சமாதானத்தை அவனை விட்டு உரிந்து கொண்டார்களோ, அதை போல் உன் வாழ்க்கை காணப்படலாம். பிரயோஜனமானதை நான் போதிப்பேன். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். உன்னுடைய வாழ்க்கையை எப்படி எடுத்து நிறுத்தணும் என்று சொல்லி அவருக்கு தெரியும். உன்னை படைத்த தெய்வத்திற்கு உன்னுடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்த முடியும். நீ கடந்து செல்கிறதான போராட்டத்திலிருந்து விடுதலையை கொடுக்க அவரால் முடியும். வேதத்தில் ஒரு பெண்மணியை உங்களுக்கு காட்டி நான் பேசும்படியாய் ஆசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7-8 இதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீருற்றண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஒரு ஸ்திரீ தன் வாழ்க்கையிலே வாழ முடியாதபடிக்கு தன் வீட்டை விட்டு ஓடி போனாள். காரணம் என்ன? இவள் செய்ததான தவறோ என்னதோ தெரியவில்லை. என் வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, இவளுடைய வாழ்க்கையில வீட்டில் இருக்க முடியவில்லை. நெருக்கடிகள், பலவிதமான டென்ஷன்கள். சில நேரத்தில் நம்முடைய பெண் பிள்ளைகள் நல்ல இடத்துல போய் இருப்பாங்கன்னு சொல்லி கல்யாணம் கட்டி வைத்து விடுகிறோம். ஆனால் அங்கே போகும்போது பல சூழ்நிலைகள் நிமித்தம் அங்கே இருக்க முடியாதபடிக்கு பிள்ளைகள் மீண்டும் வீட்டுக்கு வந்து விடுகிறார்கள். பெற்றோர்களாகிய நாம் என்ன தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று தெரியாமல் போய் விடுகிறோம். என் தேவனாகிய கர்த்தர் உன் பாதைகளை அறிந்திருக்கிறவர். உன்னை நல்வழியிலே நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். இந்த சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகார் தன்னுடைய நாச்சியால் வீட்டிலே அவள் இருக்க முடியாதபடிக்கு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டாள். எங்கே போகணும் என்று தெரியவில்லை. அவளுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது சுற்றிலும் மணல் பூமி இருந்தது போல சூரின் வனாந்திரத்தில் அவள் காணப்பட்டாள். நீரோற்றம் கொஞ்சம் இருக்கிறதான அந்த தஞ்சத்தை மாத்திரம் அண்டிக் கொண்டிருந்தால், நான் செய்கிற இந்த சின்ன வேலையில் எப்படியாவது என்னுடைய மீதி உள்ள வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம், என்னுடைய வாழ்க்கை ஒரு பாலைவனமாய் மாறிவிட்டதே என்று சொல்லி அவள் கண்ணீரோடு இருந்ததை அவளை உண்டாக்கினதான தேவன் நோக்கி பார்த்தார். பார்த்ததான அந்த தேவதூதன் கேட்டார், நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய், உனக்கு சம்பவித்தது என்ன? ஆம் பிரியமானவர்களே, உன்னை விசாரிக்கிற ஒரு தகப்பன் உண்டு. உன் காரியங்களை அறிந்திருக்கிற தகப்பன் உண்டு.
உன் பாதைகள் எப்படி இருக்கிறது என்பது அவருக்கு நன்கு தெரியும். நீ உன் பாரங்கள், கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்துவிடு. உன் வாழ்க்கை வனாந்திரமாய் இருந்தாலும் உன்னை பெரிய ஜனமாய் மாற்ற, உன்னை பெரிய ஆசீர்வாதம் உள்ளவனாக மாற்ற என் தேவனால் முடியும். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? இந்த ஆகார் கர்த்தருக்கு ஒரு பெயரை வைத்தால், நீர் என்னை எப்பொழுதும் காண்கிற தேவன், என்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் பார்க்கிற தேவன், என் வழிகளை அறிந்திருக்கிற தேவன், என்னை குறித்து கரிசனை உள்ளவராக பார்க்கிற தேவன் என்று அவருக்கு ஒரு பெயரிட்டாள். முழு கர்ப்பிணியாய் இருந்ததானே அந்த ஆகார் பிள்ளை பெற்றாள். கர்த்தர் அவளுக்கு என்று சொல்லி ஒரு பெரிய நீரூற்றை திறந்து தந்தால் அவள் பெரிய ஒரு சந்ததியாய் அவனுடைய பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த நாட்களிலும் என் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையிலே அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 15-16 வசனம் சொல்லுகிறது, ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன். உன் மதில்களெல்லாம் எனக்கு முன்பாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ கணவனை இள வயதிலே இழந்து தனித்த மரமாயிருக்கிறாயா? இல்லாவிட்டால் நீ கடந்து சென்ற குடும்பத்திலே நிலைக்கக்கூடாதபடிக்கு தனித்து வனாந்திரமாய் உன்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா? மனம் சோர்ந்து போகாதே. உன் பாதையை பார்க்கிறதான தேவன், உன் வழிகளை பார்க்கிறதான தேவன், நீ கடந்து செல்லுகிறதான எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறதான தேவன் இன்று சொல்லுகிறார், உன் வழிகளை நான் பார்த்து அதை நான் குணமாக்குவேன். குணமாக்குகிறது மாத்திரமல்ல, நான் உன்னை நடத்துகிறவனாய் இருப்பேன். உன்னை நடத்தி நீ துக்கப்படாதபடி இதுவரைக்கும் நீ வடித்ததான எல்லா கண்ணீர்களையும் மறந்து போகத்தக்கதாக உன் கண்ணீரை துடைத்து உன்னை நான் ஆறுதல் படுத்துவேன் என்று என் தேவன் சொல்லுகிறார். மனம் சோர்ந்து போகாதே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். லோகத்துக்கும் ஆண்டவரும் அதிபதியுமாய் இருக்கிற கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் எந்த பாதையில் கடந்து சென்றாலும் அவர்களுக்கு உம்முடைய சகாயத்தை செய்யுங்க ஐயா. பிரயோஜனமானதை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளிலே, நல் வழிகளிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொன்னீர் அல்லவோ? ஆம் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் எதிர் நிமித்தம் தங்களுடைய மகிழ்ச்சியை இழந்து போனார்களோ, எதிர் நிமித்தம் தங்களுடைய வளர்ச்சியிலே குன்றி குறுகி போனார்களோ, எதிர் நிமித்தம் பலவிதமான சிக்கல்களிலே சிக்கி கொண்டு இருக்கிறார்களோ, அந்த வழிகளை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற இந்த எல்லா சேதங்களை மாற்றி அவர்களை குணமாக்கி அவர்களை மீண்டும் ஆறுதல் அடையும்படியாய், தேரும்படியாக, முன்னேற்றம் அடையும்படியாய் அவர்களுடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Fear not, is always with you. Our address, Emmanuel Gospel Ministries, 9th Main, Mariyappan Palya, Magdi Road, Bangalore 23. Sunday worship at 7 a.m., 9:30 a.m. and 6 p.m. எங்கள் விலாசம் இம்மானுவேல் சுவிசேஷ ஊழியங்கள் 9வது மெயின், மரியப்பன பாளையா, மாகடி ரோட், பெங்களூர் 23. ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆராதனை. முதல் ஆராதனை காலை 7 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை காலை 9:30 மணிக்கு, மூன்றாவது ஆராதனை மாலை 6 மணிக்கு. மேலும் தொடர்புக்கு 9731116468. Contact us at 9731164678. Please subscribe our channel IGM Emmanuel Gospel Ministries. God bless you.